மைவி த்ரீ ஆர்ட்ஸ் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் சக்தி ஆனந்துக்கு எதிராகவும் விஜயராகவனுக்கு எதிராகவும் நம்ம வீடியோக்களை பதிவிட்டுட்டு வரோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர்களுக்கு இதை நம்மளுடைய பதிவுகளை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தொடர்ந்து விஜயராகவனுக்கு எதிராகவும் சக்தி ஆனந்துக்கு எதிராகவும் நம்ம வீடியோக்களை பதிவிட்டுட்டு வரோம். இந்த வீடியோ பதிவுகள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 புறம்போக்கு பொறுக்கி நாய்ங்களால் இன்றைக்கி பல பேருடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி பாதிக்கப்பட்ட நபர்களில் நானும் ஒருத்தன். என் குடும்பத்தை சார்ந்த எங்கள் மாமாவும் ஒருத்தர். 2,40,000 பணத்தை கட்டிட்டு இன்றைக்கி 5 பைசா வட்டிக்கு வாங்கி கட்டிட்டு இன்றைக்கி மாதம் வட்டி கட்டுறதுக்காகவே வேலைக்கு போயிருக்கிறார். வீட்டில் இருந்தவர் இன்றைக்கி வட்டி கட்டுறதுக்காக வேலைக்கு போய் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்படி ஒருத்தர் மட்டும் இல்லை நண்பர்களே, பல மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர்ஸோடைய சூழ்நிலை இன்றைக்கி இதுதான். ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் பல நண்பர்கள், பல லட்சம் மக்கள் இன்றைக்கி வேதனையிலையும் துக்கத்திலையும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த 2 புறம்போக்கு பொறுக்கி நாய்ங்களும் தான். அதை பற்றி வீடியோ கூட பதிவிட தைரியம் இல்லாத புறம்போக்குங்க தான் இந்த 2 நாய்ங்களும், விஜயராகவனும் சக்தி ஆனந்தும். அது மட்டும் இல்லாமல் எதற்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரீ ஆர்ட்ஸில் குற்றவாளியாய் சேர்க்கப்பட்ட மார்க்கெட்டிங் மேனேஜர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இப்போ பகிரங்கமாக வெளியே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே நீங்கள் நம்ம முன்னாடி வீடியோவில் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய யூடியூப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அவர் என்ன சொல்லிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு சாட்சியாக நான் அந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸ் கேஸில் சேர்க்கப்பட்டிருக்கேன். இனிமேட் நான் 2 வருஷமாக என்னை பேச விடாமல் தடுத்தானுங்க விஜயராகவனும் சக்தி ஆனந்தும். ஆனால் இனிமேட் அப்படி நான் இருக்க மாட்டேன். பகிரங்கமாக நான் கோர்ட்டில் சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு விஷயத்தை வெளியிட்டுருக்காரு அவருடைய யூடியூப் சேனலில். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த சக்தி ஆனந்தும் விஜயராகவனும் சேர்ந்து இவர்கள் போட்ட சதி மிகப்பெரிய ஒரு சதி. மக்களுக்கு விரோதமாய் மிகப்பெரிய ஒரு சதியை போட்டு தான் இன்றைக்கி அந்த சதியை அரங்கேற்றியிருக்கானுங்க. அதனால் எத்தனை மைவி த்ரீ ஆர்ட்ஸ் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 புறம்போக்கு பொறுக்கி நாய்களை இன்றைக்கு ஆதரவு கொடுத்து பேசுகிறதற்கு ஒரு கூட்டம், ஒரு சில யூடியூப் சேனல்கள் இன்னும் செயல்பட்டுருக்கு. மைவி த்ரீ, இந்த மோட்டோ மாஸ்டர், இந்த V3 தோழமைகள், இந்த மும்பை தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்களா, யூடியூப்பில் வீடியோ பதிவிட்டுட்டு வரானுங்க நண்பர்களே. இந்த கேஸை சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அவர் மட்டும் இல்லை, தொடர்ந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர்களும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெளியே யூடியூப்பில் வீடியோ பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஜயராகவனை பற்றியும் சக்தி ஆனந்த புறம்போக்கு பொறுக்கி நாயையும் பற்றியும். அவனுங்க 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு நல்லா குடிச்சிட்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக சுற்றிட்டு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையையும் சீரழிச்சிருக்கானுங்க இந்த நாய்ங்க. இன்னும் பகிரங்கமான வீடியோக்கள்லாம் வரப்போகுது. சக்தி ஆனந்தை பற்றியும் விஜயராகவனை பற்றியும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியே வரதான் போகுது. யாருமே மறைக்கவே முடியாது நண்பர்களே, ஒருத்தனும் தப்பிக்கவே முடியாது. இந்த விஜயராகவன் புறம்போக்கும் சக்தி ஆனந்த புறம்போக்கும் இவனுங்க சீக்கிரத்தில் கோர்ட்டில் ஆஜராகி இவனுங்களை ஜெயிலில் தள்ளி இவனுங்க சாகிற வரைக்கும் ஜெயிலே இருக்கணும் நண்பர்களே. ஏன்னா அப்படி அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது இன்றைக்கி மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர்ஸனுடைய வாழ்க்கையும் குடும்ப சூழ்நிலையும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இந்த 2 புறம்போக்கு பொறுக்கி நாய்களும் தள்ளி வச்சுருக்கானுங்க நம்மளை. அது மட்டும் இல்லை, மைவி த்ரீ ஆர்ட்ஸ் நண்பர்கள் சக்தி ஆனந்தையோ விஜயராகவனையோ வெளியே பார்த்தா இந்த 2 புறம்போக்கு பொறுக்கி நாய்ங்களும் என்ன சொல்கிறானுங்க, நீ எந்த பிரான்ச்சில் கட்டினியோ அந்த பிரான்ச்சில் போய் கேளு, அந்த மேனேஜர்கிட்ட போய் கேளு, நான் கிடையாது, இந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது, என்னால் உனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான் அந்த புறம்போக்கு சக்தி ஆனந்த் புறம்போக்கு நாயே. புறம்போக்கு உன்னால் தானடா இன்றைக்கி பல பேருடைய குடும்பம் கெட்டு போயிருக்கு, சீரழிஞ்சிருக்கு. அட 30 கோடி ரூபாய்க்கு லேண்டு வாங்கி போடுறீங்களே, அப்பார்ட்மெண்ட் வாங்கி போடுறீங்களே, இந்த பணம்லாம் யார் விட்டு பணம்டா? ஒவ்வொரு மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் கஷ்டப்பட்ட பணம்டா. ஒவ்வொரு வீட்லேயும் இருந்த நகைகளையும், ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சேர்த்து வச்ச பணத்தையும் எடுத்துன்னு மைவி த்ரீ ஆர்ட்ஸில் போட்டானுங்கடா புறம்போக்கு நாய்ங்களை. 2 புறம்போக்கு நாய்ங்களையும் சேர்ந்துக்கின்னு இன்றைக்கி பல பேர் குடும்பங்களை சீரழிச்சிட்ருக்கிற நாய்ங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் வீடியோ போட தைரியம் இருக்காடா பொட்டை நாய்ங்களை?